ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் பில கொஷின் நம்பர் 13. கொஷின் நம்பர் 13 வந்து இது ஒரு தியரி கொஸ்டின், ப்ரொசீஜர் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. ஸோ அது எப்படி எல்பிபியோட ப்ரொசீஜரை எழுத சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு 5 ஸ்டெப்ஸ். நம்ம எப்படி அந்த எல்பிபியை ஃபார்முலேட் பண்ணுவோமோ அதை நம்ம ஓன் வேர்ட்ஸ்லயே எழுதிக்கலாம். ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். எல்பிபி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, எல்பிபினா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது எதுக்காக ஃபார்முலேட் பண்றோம் அப்படின்னா, ஆப்டிமம் வேல்யூ வரதுக்காக நம்ம இதை ஃபார்முலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டெசிஷன் வேரியபிளை, இந்த ப்ராப்ளம்ல இருக்கிற டெசிஷன் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணணும். இட் மீன்ஸ் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல 2 வேரியபிள் இருக்கலாம், 3 வேரியபிள் இருக்கலாம், நிறைய வேரியபிள் கூட இருக்கலாம். ஸோ அதான் x1, x2, x3. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், identifying the decision variable involved in the problem. Second step, formulate the objective function. So அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு objective function frame பண்றோம். So is it equal to, sometimes இது maximum z ன்னு இருக்கும், இல்லனா minimum z ன்னு இருக்கும். இங்க நம்ம ஜெனரலா எழுதியிருக்கோம். Third step, formulate the constraints. ஸோ இது நீங்க அந்த ஒரு சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் பார்த்தாலே தெரியும் மேலேருந்து எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ எதுக்காக அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் டெசிஷன் வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது அந்த மேக்ஸிமம் இஸ் இட் ஈக்குவல் டுன்னு எழுதுவோம்ல, அது இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது கீழே 2-3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அது பேரு கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஃபார்முலேட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். இங்க இந்த ப்ராப்ளமை ஒரு லீனியர் ஈக்குவேஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. a1x1 plus a2x2 less than or equal to b. அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் கண்டிஷன் இருக்கும். நான் நெகட்டிவ்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அதுதான் இங்க 4th ஸ்டெப்ல எழுதியிருக்கோம். இன்க்ளூட் நான் நெகட்டிவ் கண்டிஷன் x1, x2 greater than or equal to 0. 5th ஸ்டெப், கம்ப்ளீட் த மேத்தமெட்டிக்கல் மாடல். எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். அதுதான் ஒரு சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், ஒரு எல்பிபியோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அடுத்தது கன்ஸ்ட்ரெயின், அடுத்தது நான் நெகட்டிவ் கண்டிஷன். இது மூணையும் கம்பைன் பண்றது தான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் மேத்தமெட்டிக்கல் எல்பிபின்னு கேட்டா உங்க ஓன் வேர்ட்ஸ்லயே நீங்க இதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம்.